தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் மறுபடியும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். ஒரு பாடலை உற்சாகமாய் பாடி அப்படியே ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஜீவனை விட தேவனை நேசிக்கணும், இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும். தம்பி, ஜீவனை விட தேவனை நேசிக்கணும், இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும். சாத்தான ஓட ஓட துரத்தலாம், அவன் சேனைகளை அடியோடு அழுக்கட்டலாம். சாத்தான ஓட ஓட துரத்தலாம், அவன் சேனைகளை அடியோடு ஒழிக்கலாம். போராடு, தைரியமாய் போராடு, வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஜீவனை விட தேவனை நேசிக்கிறேன், இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனை விட தேவனை நேசிக்கிறேன், இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கிறேன். அதனால் சாத்தான ஓட ஓட துரத்துவேன், அவன் சேனையக அடியோடு அகற்றுவேன். சாத்தான ஓட ஓட துரத்துவேன், அவன் சேனைகளை அடியோடு அகற்றுவேன். போராடுவேன், தைரியமாய் போராடுவேன். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஜீவனை விட தேவனை நேசிக்கணும், ஐயா செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும். அம்மா, ஜீவனை விட தேவனை நேசிக்கணும், இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கணும். அதனால் சாத்தான ஓட ஓட துரத்தலாம், அவன் சேனைகளை அடியோட அகற்றலாம். சாத்தான ஓட ஓட துரத்தலாம், அவன் சேனைகளை அடியோட அகற்றலாம். போராடுவேன், தைரியமாய் போராடுவேன். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் எங்களுடைய ஜீவனை விட உம்மை அதிகமாய் நேசிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உம்மை அதிகமாய் நேசித்து உம்முடைய பாதையில நடக்கிற ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளும். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டியதில்லை. தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர்கள் சதா காலங்களிலும் அரசாளுவார்கள். இங்கே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, இந்த பூமியில அவன் வாழ்ந்து பலவிதமான பாடுகள் மத்தியிலே கிறிஸ்துவை பின்பற்றி பரிசுத்தமாக தேவனுடைய வழிகளிலே வசனத்தின்படி நடந்து அவருடைய நாம மகிமைக்கு சாட்சியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரிக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற மகிமையான ராஜ்யத்தை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்? அதைத்தான் வேதம் பரலோக ராஜ்யம், நித்திய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், மோட்ச ராஜ்யம் என்றெல்லாம் பல பெயர்களில் வேதத்தில் பல இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த இடத்துல போய் அங்க சூரியனும் இருக்காது, அங்கு ராக்காலமும் இருக்காது, அங்கு கர்த்தர் பிரகாசமாக இருப்பார். சதா காலங்களிலும் அந்த தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அவரோடு கூட அரசாளுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இன்னைக்கு நீங்க இயேசுவுக்காக வாழும்போது பல சவால்களை சந்தித்து நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம்.
எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், உங்க பேர்ல பொய்யான சாட்சிகளை சொல்லி உங்களை குற்றப்படுத்தி, நீங்க செய்யாததை செய்தேன் என்று சொல்லி, செய்தீர்கள் என்று சொல்லி உங்க மேல வீண் பழி சுமத்தி, இப்படி உலகத்தில் நீங்க பலவிதமான துன்பங்களை ஆண்டவருடைய நாம நிமித்தம் நீங்கள் அனுபவித்திருக்கலாம். அந்த பாடுகள், உபத்திரவங்கள்லாம் முடிஞ்சு ஒரு நாள் நாம கிறிஸ்துவுக்குள் மரிச்சு பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது ஒரு மகிமையான இடத்தில் தேவன் நம்மளை வாசம் பண்ண வைக்க போகிறார். கிறிஸ்தவ மக்களுடைய அடிப்படைய நம்பிக்கையே அதுதான், பரலோக ராஜ்யம், மோட்ச ராஜ்யம். அதனால அந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சகிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த பாடுகளை எல்லாம் ஏன் சகித்தார்னா, அவருக்கு பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்கக்கூடிய ஒரு மகிமையான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அது எதனால கிடைச்சதுன்னா, அந்த பாடுகளை எல்லாம் சகிச்சதுனால. என்ன பாடு வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா இந்த பாடுகளை சகிக்கக்கூடிய பலனும் கிருபை எனக்கு தாங்க, ஒரு நாளும் உங்களை மறுதலிச்சிடக்கூடாது, எனக்குன்னு வைத்திருக்கக்கூடிய அந்த தேவனாகிய கர்த்தரே வெளிச்சமா இருக்கக்கூடிய அந்த நித்திய ராஜ்யத்துல நானும் வந்து பங்கடைகிற வரையிலும் உம்மை கடினமான பாதையிலும் உம்மை பின்பற்றுவதற்கு எனக்கு பலன் தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணினால், ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னது போல, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னது போல, ஆண்டவர் உங்களுக்கு பலன் தந்து உங்களை அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். நீங்கள் அங்கே நித்திய காலமாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். பூமியில் எதையெல்லாம் நீங்கள் பாட அனுபவிச்சீங்களோ அதுக்கெல்லாம் பல மடங்கு பிரதிபலனை பரலோக ராஜ்யத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் எங்களுக்குன்னு ஒரு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறீங்க, ஒரு மோட்ச ராஜ்யத்தை வைத்திருக்கிறீங்க, ஒரு பரலோக பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு வச்சிருக்கிறீங்க. உலகத்தில் எங்களுக்கு உபத்திரவம் உண்டு, எங்களுக்கு பாடுகள் இருக்கிறது, எங்களுக்கு துன்பம் இருக்கிறது. இதையெல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து முன்னேறக்கூடிய கிருபையை அதை தந்து எங்களை நடத்தும். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.